திருமணம் சரி தமிழ்லயே பேசுனா எப்படி நாளே ஆங்கிலத்தை முழுங்கிட்டாவல நானு தமிழ் வர்றதுக்கே தான் 1/2 மணி நேரம் அது ஒரு வார்த்தைக்கு ஆங்கிலம் வேற உங்களுக்கு ஆமா தண்ணி ஊத்துப்பா மாராட்சி மாதிரி வச்சுக்கின்னு ஊட்டி முடிச்சு கால் திருமணம் எனக்கு கல்யாணம் பண்ணி 13 வருஷம் ஆகுது. 13 ஆண்டுகள் கடந்து விட்டது. இருந்தாலும் என்ன இது வரைக்கும் என் மொண்டாடி குழந்தை எனக்கு குழந்தை கிடையாது. இல்ல 2 பேரும் தனித்தனியா பிறக்குமா? குழந்தை கிடையாது. அந்த 13 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஐயா. ஆமா குழந்தை இல்லையா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல? ஐயோ தெரியாது போச்சு நீங்க வைத்தியதானா? ஆமா தெரியாது போச்சு எனக்கு. சேத்தான குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எருமாளை வேண்டிக்கின்னு யார வேண்டிக்கின? பெருமாளை வேண்டிக் கொண்டாய். ஏழுமலையான ஒரு குழந்தை பிறந்துட்டா படி ஏறி வந்து உண்டிக்கு நேரம் என் குழந்தை நிக்க வச்சு உண்டியில ஒரு 3 சுத்தி சுத்துல என் புள்ள கை விட்டு வாரிக்கிறேன். பணத்தை போடுகின்றேன் என்று வேண்டுவார்கள். வாருகிறேன்னு சொல்லிக்கிறேன். எல்லாமே போட்டா உண்டி இருந்து போகுதா? வாரணை வேண்டிக்கிறாங்களா? அப்படி வேண்டிக்கிறேன். ஆண்டவன் செய்தினால் சத்தியமா சொல்றேன் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நான் ஏதோ ஆம்பளை பையன் பிறப்பான்னு நினைச்சேன். ஆனா பெண் குழந்தை பிறந்துச்சு. பெண் குழந்தை மகாலட்சுமிக்கு சமம். அந்த மகாலட்சுமி தான் பிறந்துச்சு எனக்கு. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அது வாழ்ந்தது. நான் ஒரு மேடையும் பொழுது வட்டமாக வளர்ந்து போச்சு. மகள் வளர்ந்து விட்டால் குழந்தைய தூக்கி உசுக்குள்ள விட்டேன். கல்விச்சாலை படிப்பாங்க. அது அந்த வாஜாரே சொல்றாரு எப்படிதான் அந்த குழந்தைக்கு அந்த மாற்றம் வந்து தெரியல. போறான் அந்த பொண்ணுக்கு எப்படிதான் அந்த கல்வி வருதுன்னு பேசுகிறாங்க. சரஸ்வதி ஆனவள் சகலமாக வருகின்ற மகளினுடைய நாவில் ஏற்கனவே ஆட்டோ டோப்பு என்ன பண்ற குழந்தை படிப்பே எந்த திறமை குழந்தைங்க குழந்தை பிள்ளை குஷ்டி படிச்சுக்குது. 12ஆம் வகுப்பு எந்த குறையும் கிடையாது. குழந்தை தலையை குஞ்சுக்கு தான் போவோம், தலையை குஞ்சுக்கு தான் வரோம். பெருவிரலையே பார்த்து செல்வாள் உன் மகள். அற்புதமாக அற்புதம் அச்சு உனக்கு எனக்கு என்ன பேசுகிறாங்க. ஒழுக்கத்தை வளர்த்தா அந்த பச்சாய் பச்சிங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சீப்பில் தான் வர்றாங்க. சீப்பில் தலை வர்றமா அந்த சீப்பா ஜீப்ல வந்து என் பொண்ணு பாக்குறாங்க. போயிடுறாங்க. வருகின்றார்கள் வேண்டாம் என்று திரும்பி செல்கின்றார்கள். அப்ப உன் மகளுக்கு ஏதேனும் குறையா? சத்தியமா எந்த குறையும் கிடையாதுங்க. ஒருவேளை கண்ணு எதுனா கண்ணு மினுக்காம போச்சு போல இருக்குது. அந்த காது கேப் போன்ற காது நொண்டியா இருக்குதா? காலு வாழைத்தண்டு போல இருக்குது. கைய கரணக்கிழங்கு போல இருக்குது. நிறைய பேருக்கு முடியல அது மாதிரி இருக்குதா? 60 அடி பூந்தெல்லாம் ஏன் பொண்ணுக்குதான் உன்ன மாதிரியே பல்லு முன்னாடி இருக்குதா? ஐயோ பல்லு முத்து முத்தா இருக்கு குழந்தைங்க. அப்படி இருக்க வருகின்றார்கள் வேண்டாம் என்று தெரிவிக்கின்றார்கள். நாங்க ஊரு உலகத்துல ஏதோ நடக்குது அது மறைச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. சத்தியமா என் பொண்ணு தவறு பண்ணிருந்தா அங்கே நான் தூக்கி போட்டு நக்கிடுவேன். தூக்கி போட்டு நறுக்கிருப்பேன். எந்த தவறுமே கிடையாது. குழந்தை இரு அடமும் தெரியாது, பாரி அடமும் தெரியாது. அப்படியேப்பட்ட பொண்ணு ஒரு சின்ன குறைன்னு சொன்னேன். ஒரு 3 மாசம் மூடாது. வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு பெண்ணு வாழ்க்கையில இருந்து பண்டிகை போட்டு இது சின்ன குறை. இது அங்கதான் விஷயம். இது என்ன விஷயம்?
எங்க எழுத்து விடுகிறேன் கல்யாணம் பண்ணி அவன் மொண்டாட்டியா 10 வருஷம் ஆகி போச்சு. என்னாச்சு? அவன் மொண்டாட்டி குழந்தை காட்டியாச்சு. குழந்தை இல்ல, அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான். யாரு? அவன் மொண்டாட்டியா ஏய், 10 பொண்டாட்டியா ஏய், நானா 10 வருஷமா கல்யாணம் பண்ணி குழந்தை 2 டைவர்ஸ் பண்ணிட்டாங்களே. ஏய், நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போய் குழந்தை நம்ம வீட்டுக்காரன் டைவர்ஸ் பண்ணுவானே. நம்ம முன்கூட்டி வாங்கி வச்சுக்கணுமா? அவன் தாலி கட்டுறானோ கட்டலையோ எனக்கு தெரியாது. அவன் லபாகுன்னு பெற்று கபாகுன்னு கையில கொடுத்துடலான்னு அது குழந்தை குழு ரோடு கொடுக்குது. இன்னமா நீ உயிரோடுகிற இல்ல? இன்னமா உயிரோடுகிற? 4 வரல எனக்கு. மூதேவி. ஏய், நாங்கள் எப்பேர் பட்ட குலம்? நல்லதடி கோலம். நல்லதடி குலமா? என்ன கோலம்? ஏய், தைத்தவர் குலம். டைட்டர் கோலம். தைத்தவர். தைத்தவர் என்றால் என்ன அவனுக்கால தானவர் குலம். தானவர் குலம் என்றால் தேவனவர் குலம். எவனவர் குலம்? புரிகின்றதா இல்லையா? ஆசுர குலம். அசர மீன்லாம் மேய்தா குளத்துக்கு போட்டாங்க. ஆசுர குலம். தாயே சூத்து காட்டு ஏய், மாறியாக்கா. ஏய், ஊத்துக்காட்டு. யாரும் சரியில்லை குழந்தைங்க. ஏய், அரக்கர் குலம். செங்கனல் குலம் எப்பேர் பட்ட குலம்? துஷ்ட குலம். துஷ்ட குணம். துஷ்ட குலம்னா என்ன? நான் வந்தோடனே ஆட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு வெளியே போவேன் உன்னை கூப்பிட்டு இதான் என் குணம். அடிக்கிறது, பிடிக்கிறது, கடிக்கிறது. சொல்றாங்கல்ல 1 குத்துட்டு 9 வாங்குறதுன்னு. இவங்க தான் போல. யாரு? எந்த கம்யூனிட்டி கண்டுபிடிக்கிறான்னு தெரியலமா. அவனெல்லாம் எந்த கடையில் தான் அச்சு வாங்கிட்டுன்றானோ அவன் உடம்பு இப்ப எடுத்து போய் ஒரு கையில சுத்துறான். ஏம்மா நான் நினைச்ச கடையில் அச்சு வாங்கிட்டு விடுறேன். எனக்கு பேதி ஆகுது. ஏம்மா நிக்க மாட்டேன் என்னன்னு தெரியல. அதான் மத்து கிடைக்கிறேன். மத்து கிடைக்கிறது. பாட்டில போட்டு எடுத்துன்னு பாரு. ஒன்றும் கேக்குறான் பாரு அவன். பண்ணு வச்சிருக்கோமா நம்ம நட்டுல பிடிச்சிச்சுமா. இந்த அம்மாசை வந்தா இவனுக்கு ஆக மாட்டுது. ஒரு கிருத்திக்கு வந்தா ஆக மாட்டுது. நடுக்குத்து வந்தா ஆக மாட்டுது. அவனுக்கு மென்ட்டு பிடிச்சி கொஞ்சமா அந்த ஊரை ஒரு சேரை ஓட்டான், அந்த பல்பை ஓட்டான். இந்த ஊரை தான் ஓடிக்க போறான். ஏமா யாரு? ஐயோ அண்ணாட்ட அண்ணா அண்ணன் அழைத்திருக்கின்றார். சென்று பார்க்க வேண்டும். தம்பி கார்கோடுகா. அண்ணா. என்னடா என் தம்பியின் குரல் மாற்றமாகவே இருக்கின்றது? தம்பி கார்கோடுகா. அண்ணா கம்பீரமாக குரல் கொடுக்கக்கூடியவன் அண்ணா. ஏய், தினந்தோறும் அண்ணாவின் மடியில் அமர்ந்து ஒரு முத்தம் கொடுப்பாய். அது போன்று ஒரு முத்தத்துக்கு கொடுறா. அதுல என்ன நடக்க போதோ? அண்ணா உன் முகத்தை என் முகத்தை வைத்து உனக்கு முத்தா கொடுக்க வேண்டுமா? தப்பா நினைக்காதே. பாட்டரை மிஸ் சாப்பிட்டுருக்கிறேன். தம்பி நிஜமான சொல்ல வேண்டாம் தானே. வாய்த்து கிளம்புற
வந்து அமரும் போதே ஒரு துர்நாற்றம் எடுத்து அப்போதே நான் சந்தேகப்படுறேன். அழைத்து விட என் தம்பி. உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு தம்பி கார்கோடகன் வந்தானா? என் தம்பி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கின்றார். வெற்றி நடைபோற்றி வீரத்தை விட்டு குட்டி வரும் பதிவரும் நூல்களாக்கு சீர்பரி செம்மலரே சீக்கிரத்தில் சேர்த்து போடுவான். நன்மை சேர்த்திடுவார். நல்லதை செஞ்சிருவான். என் தம்பியே தம்பி என்றுமில்லாமல் தம்பியை இன்று அழைத்த காரணம் தம்பி எதற்காக உன்னை அழைத்தேன் தெரியுமா? ஏய்! இதுவரையிலும் உதயகிரி அஸ்தமகிரியில் இந்த கண்டன் கார்கோடுகள் உதயகிரி அஸ்தமகிரி என்றே வாய்ந்து வருகின்றன. ஆமா. இன்றைய நாளில் நாம் ஒன்று கூடிவிட்டோம். அந்த பகைவர்களை பகைக்க வேண்டும். கேட்க வேண்டும். நாம் தாயாதியில் அழைத்த அந்த தேவரை விட்டு வைக்க கூடாது. கூடாது. அந்த முருகனை தேடிக்கொண்டு வருகின்றோம். தேவரை அடியடியை அளித்தால் அந்த முருகன் அந்த தேவருக்கு பறித்து ஓடி வருவார். பழியை தீர்த்து வைத்து விடலாம். ஆகவே திக்கு விதியா அண்ணா என்ன நடக்குது கவனிச்சியா? கவனிக்கவில்லையே. ஜம்மளவே தம்பி கார்கோடுகா, அண்ணா. இந்த கம்பெனி ஓனர் நீ. ஆமா. அவனை போட்டு இருத்துறியே, செத்துட்டான்னா 4 லட்சம் ரூபாய் யார் தருவேன்? அவன் பையன் ரெடி ஆகுறான். அப்படியா? தூக்கலாம். அதெல்லாம் அப்ப ப- தூக்கு அவனை. ஏய்! தம்பி அண்ணா. நாம் இருவரும் கூடி பேசுகையில் திக்கு விஜயம் என்று சொன்ன உடனே உரைத்த உடனே ஆகாதவனுடைய நாமத்தை உச்சரிக்கின்றார். நாராயணா, நாராயணா. சாராயம் ஏய், வாங்கி குடிக்கிறியா? வாங்கி குடிக்கிறியான்ற நல்லவனாக இருந்தால் கோட்டுக்கள் விட வேண்டும். அறுத்தி துரத்துட